Okay, so how am I going to get So how am I going to get another best? People are not the shop all of the brain அது என்னன்னா மூணு மூச்சுக்கு அதை நான் மூணு நம்ம வந்து எடுத்தோன்னே என்ன விளையாடுவோம்னா வந்து டீம் டெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலாக இந்த டீம் டெஸ்ட் மேட்ச்சில் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிளேயர்ஸ் வந்து லைக் இப்போ நம்ம ரெண்டு டீம் இருக்கும். ஒன்று ப்ளூ டீம் அந்த ரெண்டு டீமில் வந்து யார் அதிகமாக ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பெஸ்ட்டு. அது எல்லா பிளேயர்ஸும் ஃபில் பண்ணால் எல்லாரும் தனித்தனி பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே, ஆனால் லைக் வந்து லீடு பெஸ்ட் ஆப்ஷனே இருக்கும். பெஸ்ட் அந்த டீமில் பெஸ்ட்டானவங்க. ஓகே, இப்போ நான் ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்புறம் செகண்ட் கேப்சர் ஃபிளாக் இதுக்கு தான் கேப்சர் ஃபிளாக். ஆக்சுவலாக இதில் வந்து இங்கே ஒரு ஃபிளாக் இருக்கிறோம் பாருங்க. இந்த ரெட் ஃபிளாகை ப்ளூ ஃபிளாக் வந்து எடுப்பாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து அந்த எடுக்கூடாமல் செய்யணும். அவங்க எடுத்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். அதுதான் அவங்க நம்ம ஃபிளாக் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 11 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் அதிகமாகும். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதிகமாகுது. அதனால இப்போ நம்ம ஃபிளாக் கிட்ட வந்து ஒரு செக் பாயிண்ட் லைக் இப்போ நம்ம ஃபிளாக் கிட்ட நம்ம எப்பவுமே இருக்கும். அதுக்கு நான் டெலிபோர்டேஷன் நம்ம இருக்கும். ஆனால் அதை விட முக்கியம் இப்போ நம்ம யாரும் நம்ம ஃபிளாக் போடல. அதாவது போயிட்டு முக்கியம் என்னன்னா இதுதான் ஓகே. இப்போவே முக்கியம் ஃபிளாக் எடுத்துட்டு நம்ம ஃபிளாக் எடுத்து வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கணும். அங்கே போய் அவங்க எழுதிருப்பாங்க. ஓகே, இப்போ நாங்கள் 2 பேர் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துருக்கோம். இன்னொருத்த என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க கொண்டுடுவான். காட்டுங்களா மறந்துட்டு யாரும் அட்டாக் பண்ணாங்க. அவங்க எழுதிட்டாங்க. டேய் விடாதீங்களா, கிட்ட வந்துட்டாங்களா. ஓகே, இப்போ நான் போய் அதை எடுத்து போனேன். போங்களா ஏதா உங்க ஏரியாக்குள்ள வந்து எங்கேயும் போக முடியாது. ஓகே, ஃப்ரெண்டு தான் எடுத்துக்கோங்க. மேலே போயிடு, நம்ம போயிடு. மேட்ச் நீங்கள் பண்ணிட்டு நீ காப்பில் கேட்ச் சூப்பர். உன் ஃப்ரெண்டு தான் எனக்கு கேப்சர் பண்ணால் செகண்ட் பெஸ்ட் வருவாங்க. வந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் லைக் பெஸ்ட். பட் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பேச முடியாது. கமெண்ட் செக்ஷன்னா அந்நேரத்தில் இருக்குது. இங்கே தான் பாருங்க. ஓ ஷிட், குரூப்பாக அட்டாக் பண்ணுறாங்க. கீழே பார்ப்போம். ஓகே, ரெட்டு தான் அதிகமாக இருக்குது. 2 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ 2 பேர் வந்து அங்கே ஃப்ளாஷ் ப்ரொடக்ஷனாக இருக்காங்க. மீதி எல்லாரும் என்னோட ஃப்ளாக் எடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். ஐயோ கேஸ், ஆனால் அதுக்கு டைமே முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட் கேப்சர் பண்ணனால அவன் தான் இப்போ வந்து என்ன சொல்கிறது பெஸ்ட் ஆஃப் ப்ளே. பார்த்தீங்களா, பெஸ்ட் ஆஃப் ப்ளூ வந்து பெஸ்ட் ஆஃப் ப்ளூ 21 பாயிண்ட்ஸ். பெஸ்ட் ஆஃப் ரெட் அவன் வந்து 26 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ 8 பீப்புள் வந்து கிராஸ் காஸ்ட் எடுத்துருக்காங்க. இதில் நான் ஒரு ஃபிளாக் கண்டிப்பாக எடுத்து போகிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் டெலிபோர்டேஷன் டெலிபோர்டேஷன் ஃபஸ்ட்டு நான் வந்து போவாங்க. அதாவது அந்த ஃபிளாக் கிட்ட போயிட்டு அவங்க வந்து செட் பண்ணிடுவாங்க. ஃபிளாக் கிட்ட போயிட்டு செட் பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வந்து டக்குன்னு இது பண்ணுவேன். அதாவது ஆல்மோஸ்ட் லைக் பெஸ்ட். பட் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பேச முடியாது. கமெண்ட் செக்ஷன்னா அந்நேரத்தில் இருக்குது. இங்கே இருக்கா பாருங்க. ஓ ஷிட், குரூப்பாக அட்டாக் பண்ணுறாங்க. கீழே பார்ப்போம். ஓகே, ரெட்டு தான் அதிகமாக இருக்குது. 2 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ 2 பேர் வந்து அங்கே ஃப்ளாஷ் ப்ரொடக்ஷனாக இருக்காங்க. மீதி எல்லாரும் என்னோட ஃப்ளாக் எடுத்து ட்ரை பண்ணிருக்கோம். ஐயோ கேஸ், ஆனால் அதுக்குள்ள டைமே முடிஞ்சிருச்சு.
பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட் கேப்சர் பண்ணனால அவன் தான் இது வந்து என்ன சொல்றது பெஸ்ட் ஆஃப் ரெட். பாத்தீங்களா, பெஸ்ட் ஆஃப் ரெட். பெஸ்ட் ஆஃப் ப்ளூ வந்து கோன் அப்படின்னு சொல்லி கோலி என்னன்னா கிளியோ கிளியோ. பெஸ்ட் ஆஃப் ப்ளூ 21 points. பெஸ்ட் ஆஃப் ரெட் மட்டும் நான் கொடுக்குறாங்க மேக்கோ. அவன் வந்து 26 points. ஓகே, இப்போ 8 people வந்து கிராஸ் காஸ்டர்ஸ் இருக்காங்க. இதுல நான் ஒரு ஃபிளாக் கண்டிப்பா எடுக்க போறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என் டெலிபோர்டேஷன் டெலிபோர்டேஷன் ஃபர்ஸ்ட் நான் வந்து போவேன். அதாவது அந்த ஃபிளாக் கிட்ட போயிட்டு அவங்க வந்து செட் பண்ணிடுவாங்க. ஃபிளாக் கிட்ட போயிட்டு வந்து செட் பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வந்து டக்குன்னு இது பண்ணுவேன். அதாவது ஒரு பாயிண்ட் செட் பண்ணிடுவேன். பார்ப்பீங்க, நான் இங்கே இருக்கேன் ரைட்டா, இங்கே 100 இது போயிட்டேன். வந்து 26 points. பவர்ஃபுல் ஆக்ஷன் ஸ்டார் பவர்ஃபுல் ஆக்ஷன் ஸ்டார் என்னுடைய பர்த்டே அது சேம் தான். ஆனா என்னன்னா பரவாயில்ல, அது அப்படியே ஆத்மாவை வெளியில் காமிப்போம். ஆரியா இங்க இருக்கான் பாருங்க, இங்க இருக்காண்டா, இங்க இருக்காண்டா. இப்போ நம்ம ஒரே ஒரு வருதாங்க. அதுக்கு நான் காட் மூட்ல போய் அவனை அட்டாக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேல வச்சுருந்தா அவனை அட்டாக் பண்ணேன். இல்லாமாங்க ஓ சார் அட்டாக் பண்றாங்க. உள்ள போயிட்டாண்டா, ஐயோ குத்திட்டாண்டா. ஓகே பரவாயில்ல, நான் ஒருத்தனை காலி பண்ணிட்டேன், உள்ள போயிட்டேன். இதுதான் பார்த்தேன். அப்படியே உள்ள போயிட்டு ஜம்ப் பண்ணுடா. காட் மூல போனா மட்டும்தான் போக முடியும். யாரு எதுவும் கால் எடுக்கல, என்ன அனுப்பிடா. நீ நம்பிக்கை ரோகிடா, நீ நம்பிக்கை ரோகி. என்னை விட்டுட்டு எனக்கே தெரியும், என்னை விட்டுருந்தா நான் டிஸ்டன்ஸ்ல போயிருப்பேன். 3 feet இப்போ எடுக்கிற பாக்குறீங்களா. ஐயோ, இது ஒரே ஒரு ஷாட் வந்து அப்படி கீழே வரையா போய் நெக்ஸ்ட் ஷாட் ஓகே. கீழே வரையா போய் இப்போ நான் வந்து எடுக்கிறேன் மேலே. ஐயோ பண்ணேன் ஃபர்ஸ்ட் இந்த யூசிஜி கொஞ்சம் கொண்டுலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கீழே போய் அந்த டனல் இருக்கும், அந்த டனலில் ஜம்ப் பண்ணி ஓகே பரவாயில்ல, நான் ஒருத்தனை காலி பண்ணிட்டேன், உள்ள போயிட்டான். இதுதான் பார்த்தேன். அப்படியே உள்ள போயிட்டு ஜம்ப் காட் மூல போனா மட்டும்தான் போக முடியும். யாரு எதுவும் காய் எடுக்கல, என்ன அனுப்பிடா. நீ நம்பிக்கை ரோகிடா, நீ நம்பிக்கை ரோகி. என்னை விட்டுட்டு எனக்கே தெரியும், என்னை விட்டுருந்தா நான் டிஸ்டன்ஸ்ல போயிருப்பேன். 3 feet இப்போ எடுக்கிற பாக்குறீங்களா. ஐயோ, இது ஒரே ஒரு ஷாட் வந்து அப்படி கீழே வரையா போய் நெக்ஸ்ட் ஷாட் ஓகே. கீழே வரையா போய் இப்போ நான் வந்து எடுக்கிறேன் மேலே. ஐயோ கொண்டா ஃபர்ஸ்ட் இந்த யூசிஜி கொஞ்சம் கொண்டுலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கீழே போய் அந்த டனல் இருக்கும், அந்த டனலில் ஜம்ப் பண்ணி கீழே போய் இதுவும் ஒரு டனல் மாதிரி தான். பார்க்கலையா என்ன அங்கே வேண்டாம். ஓகே செட்டு தான் போல. இப்போ
நான் இங்கே வந்து கான்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அவன் என்னை கொண்டுட்டானா, ஐ மீன் இந்த கேரக்டர் அவன் கொண்டுட்டானா, அப்போ அவன் வந்து அவன் கதை முடிஞ்சது. அப்போ அவன் திரும்பி டெலிபோர்ட் ஆயிடும். ஆக்சுவலா அவன் என்னை அட்டாக் பண்ணிட்டானா, ஒரு ஃபிளாக் வச்சுட்டான். இவன் எப்போ ஏன்டா கீழே போனேன். கமான் ஓகே, கீழே இப்போ நான் போகிறேன். ஏன் என் செக் பாயிண்ட் கிட்ட தான் இப்போ இருக்கான். எஸ், இப்போ நான் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். கொண்டுட்டானா, ஐ மீன் இந்த கேரக்டர் அவன் கொண்டுட்டானா, அப்போ அவன் வந்து அவன் கதை அப்போ அவன் வந்து அவன் கதை முடிஞ்சது. அப்போ அவன் திரும்பி டெலிபோர்ட் ஆயிடும். ஆக்சுவலா அவன் என்னை அட்டாக் பண்ணிட்டானா, ஒரு ஃபிளாக் வச்சுட்டான். இவன் எப்போ ஏன்டா கீழே போனேன். கமான் ஓகே, கீழே இப்போ நான் போகிறேன். ஏன் என் செக் பாயிண்ட் கிட்ட தான் இப்போ இருக்கான். எஸ், இப்போ நான் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். சைடாப்ல எல்லாம் அடிச்சது. கார்மெல்லாம் கேன்ட்டு கார்மு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். எவ்வளோண்டாக அவனை நீ வேலை இருக்கு அட்டாக் பண்ணிடுவாங்க. இப்போ டாக்குள்ள போயிட்டான். ஆனால் கீழே இந்தியா அவங்களோட டைமில் இது எனக்கு சொல்லலையா. ஆமாம் எனக்கு சொல்லலை. எங்கே இல்லை. ஐயோ சிரிப்பா இருக்கு. எது என்னன்னு தெரியாம கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு செய்து கேப்சர் பண்ணிட்டோம். நான் லாஸ்ட் வரைக்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அவனுக்கு யாரும் எடுத்துடுவேன்னு. அதனால வெங்கடாயம் பாயிண்ட் இல்லை, வெங்கடாயனோட இன்னொரு தானே இருக்கும். வீடு வந்து போயிட்டு வரலாம். இல்லையா. ஆமா எனக்கு சொல்லல. எங்கே இல்லை. ஐயோ சிரிப்பா இருக்கு. எது என்னன்னு தெரியாம கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு செய்து கேப்சர் பண்ணிட்டோம். நான் லாஸ்ட் வரைக்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அவனுக்கு யாரும் எடுத்துடுவேன்னு. அதனால வீடு வெங்கடாயம் பாயிண்ட் இல்லை, வெங்கடாயனோட இன்னொரு தானே இருக்கும். வீடு வந்து போயிட்டு வரலாம். இப்போ என்ன பண்ணுவான்னு நான் பார்க்குறேன். ஒரு ஃபிளாக் கேப்சர் பண்ணிட்டேன்டா. உள்ளே கொண்டு வந்துட்டேன் தம்பி, உள்ளே கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இப்போ பாருங்க. ஸோ போனஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் பிளேஸில் இருக்கேன். பெஸ்ட் ஆஃப் கிரேட் வீட்டு கெனிங் ஃபிளாக். ஓகே, நான் சொன்ன மாதிரி அது கேப்சர் பண்ணேன். இதுதான் நார்மல் ப்ளேயர். நான் நார்மல் ப்ளேயரே ஒரு ஓகே இங்கிலீஷில் இது நான் திரும்பி பெருசாக டைப்பு திரும்பி செட் பண்ணிட்டேன். சரிதானா? ஓகே, இப்போ இதுதான் லாஸ்ட் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செட் பண்ணிட்டு திரும்பி செட் பண்ணுவேன். ஆனால் கால் வச்சுனா கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். என்ன போயிட்டுருக்கேன். எவன்டாவன் அவனை இடத்துல கீபோர்ட் வச்சு திரும்பல. ஓகே, ஃப்ரெண்டு எத்தனை பேர் மோக்கியோ மட்டும்தான். ஓகே, மோக்கியோ
மட்டும்தான் இருந்தா ஸ்மோக்கர் தான் தான் அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணிட்டாங்க. நீ கேப்சர் இப்போ வேலை சொல்றாரு. இப்போ வேலை சொல்லுங்கடா. அந்த ப்ளூ மணி இப்போ 2 பேர் இருந்தாதான் ஒன்று பிளாக் ஆஃப் பிளாக் தான் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். பாத்தியாடா அதான்டா நான் வெற்றி பழகம் போல அதுக்கான வந்து ரெட் பால் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ரெட் பால் இருக்கு. அதனால எல்லாரையும் ஃபர்ஸ்ட் இப்போ நான் போய் என்ன பண்ண போனா அங்க ஒரு டவர் பண்ணிட்டு பாத்தீங்களா ஒரு பெஞ்ச் அந்த பெஞ்சுக்குள்ள தான் எல்லாரும் போவாங்க. இல்லைன்னா அங்க சைட்ல போனா அது கொஞ்சம் டேஞ்சரு. ஷார்ட் கட் மாதிரி இங்கேயே போட்டு இங்கேயே கான்செப்ட் பண்ணுறேன். எடுத்து எந்த டைம் வேணாலும் பண்ணுவேன். இது ஏன் கிட்ட போடுறேன்னா இது எடுத்துட்டு இங்கே போட வேண்டியதான ப்ரோ ஈஸியாக போயிருவீங்க. ஐயோ ஈஸியாக போயிருவீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் தவறான விஷயம். என்னால் போட முடியல. ஜான்கார நேரமாட டக்குன்னு வாட வேண்டாம் உள்ள போகாத டென்ஷன் இல்லை மாட்டேன் போகாது பேக்லேயே பண்ணுவாங்க. நானே ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கோம். பத்திரமாவே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிட்டேன். இப்போ அங்கே வராங்க. இந்த கேப்பில் பரவாயில்ல நான் செக் பாயிண்ட் போட்டேன். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன். இது என்ன பண்ண ரெட்டில் தான் இருக்காங்க. இவனை நம்ப முடியாது. அதான் ஓகே இங்கே ஓகே எல்லாம் வெண்ட்லேயே இருக்காங்க. வெண்ட்டில் கேம்ப் அடிக்கிறாங்க. நல்ல ஐடியா இருக்குது. இப்போ வெண்ட் வழியாக போகாமல் டேரெக்டாக போனால் எப்படி இருக்கும்?